எரிவாயா போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் தந்தை தேர்காலிட்டு கொண்ட தன் மகளையும் அதன் தேர்காலிட்டு கொண்ட மனுநீதி சோழன் அவனையும் பற்றி நீ எரிவாயா நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை அதை விட்டு விட்டு வேறு எதையோ கூறுகிறாய் இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலைமை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய் இதுவரை நான் கூறிய சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் வாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்னும் மனைவி நான் கல்வனின் மனைவியானி மன்னா ஊருக்கு வந்து என் காய்ச்சல் பயிற்று கொடலிட்ட வந்த என் கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாயே நீ செய்வது தகுமா பின்னே கல்வனை கொள்வது சரிதான் என்று எல்லோருக்கும் தெரியும் தெரியாதா கல்வனை கொள்வது சரிதான் என்று எனக்கும் தெரியும் ஆனால் என் கணவன் கல்வன் அல்லன் அதை நீதிக்க என் காய்ச்சலப்பை பரல் மாணிக்கத்தாலானது என் கணவன் கோவலனிடம் இருந்து கட்ட சிலுவை கொண்டு வர சொல்லிட்டார் இப்போதே வேண்டிக்கிறேன் நீ சொல்வது உண்மைதானா நான் இங்கே கோவலனிடம் இருந்து கட்ட சிலுவை கொண்டு வாருங்கள் நீதி தவறால் மன்னன் நீதி தவறால் மன்னன் தன்னையே சொல்லிக் கொள்ளும் பரசனே இதோ மேவிக்கிறேன் தழைத்து விட்டேனே பிறர் சொல் கேட்டு பெரும் தழைத்து விட்டேனே நானே நானே கல்வன் இது அளவுக்கு வெண்பற்ற கொடியும் தான் எதற்கு என் வாழும் நான் எதற்கு என் வாழ்நாள் இதோ